ஹாய், என்னோட பேர் பிரீத்தி. நான் பெசன்ட் டெக்னாலஜிஸ் தாம்பரம் பிரான்ச்ல டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். போன வீடியோல நம்ம பவர் பிஐ டெஸ்க்டாப்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம ஒரு டேட்டாவை எப்படி பவர் பிஐ டெஸ்க்டாப்ல லோட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வச்சிருக்கிற சாம்பிள் டேட்டா செட்டை உங்ககிட்ட காமிக்கிறேன். இதுதான் நான் இன்னைக்கு செலக்ட் பண்ணியிருக்கிற டேட்டா செட். இதுல நான் சும்மா சாம்பிளுக்காக ஒரு 30 ரெக்கார்ட்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இந்த டேட்டா செட்ல இங்க சேல்ஸ் பர்சனோட டீடைல்ஸ் இருக்கு. இந்த காலம்ல கண்ட்ரி டீடைல்ஸ் இருக்கு. பக்கத்துல ப்ராடக்ட்ஸ், எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் அவங்க சேல் பண்றாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் இருக்கு. அது பக்கத்துல டேட்ஸ் அவைலபிள் இருக்கு. அதுக்கப்புறம் சேல்ஸ் அமௌண்ட் அண்ட் எவ்வளவு பாக்ஸஸ் அவங்க ஷிப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீடைல்ஸ் இங்க இருக்கு. இந்த டேட்டா செட் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண பார்க்க வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணியிருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டேட்டாவை நம்ம எப்படி பவர் பிஐ டெஸ்க்டாப்ல லோட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அதுக்கு நான் பவர் பிஐ டெஸ்க்டாப் அப்ளிகேஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். இங்க கெட் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷன் ஹோம் ஸ்கிரீன்ல அவைலபிளா இருக்கு. நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே எக்ஸல் ஒர்க் புக் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்னோட டெஸ்க்டாப்ல பவர் பிஐ டியூட்டோரியல் அப்படிங்கிற இந்த ஃபோல்டருக்குள்ள தான் நான் அந்த எக்ஸல் டேட்டாவை வச்சிருக்கேன். ஸோ அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணி இங்க ஓபன் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன சொல்லுதுன்னா இந்த ஃபைல் இங்க யூஸ்ல இருக்குன்னு சொல்லுது. ஸோ ஒன்ஸ் அந்த ஃபைலை நீங்க க்ளோஸ் பண்ண உடனே இந்த டேட்டாவை உங்களால லோட் பண்ண முடியும். ஸோ நீங்க ஃபைலை லோட் பண்றதுக்கு முன்னாடி அந்த எக்ஸல் ஃபைல் எங்கேயும் ஓபன் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் அந்த எக்ஸல் ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த சாம்பிள் டேட்டாவை சூஸ் பண்ணி ஓபன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த டேட்டா இங்க லோட் ஆயிடுச்சு. பக்கத்துல இந்த டேட்டாவோட டீடைல்ஸ் எல்லாமே காட்டுது. இப்போ நான் இந்த ஷீட் பக்கத்துல இருக்கிற இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு லோட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டேட்டா சக்சஸ்ஃபுல்லா லோட் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே ஷீட் 1 அப்படிங்கிற நம்ம ஷீட்டோட நேம காட்டுது. நான் இதை இப்ப என்லார்ஜ் பண்றேன். இங்க அந்த ஷீட்ல இருக்கிற காலமோட டீடைல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இங்க அவைலபிளா இருக்கு. இப்போ நம்ம ஒரு சிஎஸ்வி ஃபைலை எப்படி பவர் பிஐ டெஸ்க்டாப்ல லோட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அதுக்கு நான் blank ரிப்போர்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். இங்க கெட் டேட்டாக்கு போய் டெக்ஸ்ட் ஆர் சிஎஸ்வி அப்படின்னு இருக்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் என்னோட டெஸ்க்டாப்ல பவர் பிஐ டியூட்டோரியல் அப்படிங்கிற இந்த ஃபோல்டருக்குள்ள சாம்பிள் டேட்டா சிஎஸ்வி அப்படின்ற ஒரு ஃபைலை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சூஸ் பண்ணி ஓபன் கொடுத்துக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அந்த டேபிள்ல வச்சிருந்த எல்லா ரெக்கார்ட்ஸும் இங்க காட்டுது. நான் இப்போ லோடுன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த டேட்டா லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. இங்க பாத்தீங்கன்னா டேட்டா அப்படிங்கிற இந்த டேப்ல சாம்பிள் டேட்டா சிஎஸ்வி அப்படின்னு நான் செலக்ட் பண்ண அந்த டேட்டா இங்க அவைலபிளா இருக்கு. அதுல இருக்கிற காலம்ஸ் எல்லாத்தையும் உங்களால இங்க பார்க்க முடியும். ஸோ இப்படிதான் நம்ம ஒரு சிஎஸ்வி ஃபைலை பவர் பிஐ டெஸ்க்டாப்குள்ள லோட் பண்ணோம். இந்த வீடியோல நம்ம டேட்டாவை எப்படி பவர் பிஐ டெஸ்க்டாப்ல லோட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம லோட் பண்ண டேட்டாவை வச்சு எப்படி விஷுவல்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.